டாக்டர் ராமச்சந்தரின் தோற்றத்தில் அமைதி இருந்தது. காத்திருந்த நோயாளிகளை அனுப்பி வைத்துவிட்டு, அனாமிகா, நோ மோர் பேஷன்ஸ் என்றார். வசந்த் அனாமிகாவை ஒருமுறை பார்த்துவிட்டு கணேஷுடன் பார்வை பரிமாறிக்கொண்டான். இந்த பெண்ணுக்கு போயா என்ற கேள்வி அதில் இருந்தது. உட்காருங்க, என்ன சாப்பிட்றீங்க? பியர் ஹார்ட்டுக்கு நல்லதா டாக்டர் என்றான் வசந்த். ஹார்ட்டுக்கு நல்லதோ இல்லையோ, தொப்பைக்கு நல்லதில்ல. அபூர்வா என்ன சொன்னா உங்ககிட்ட? மயாங்கிற பத்திரிகையில வர தொடர்கதை தன்னை பத்தி இருக்கிறதாகவும் அதில் அவளுக்கு ஒரு கொலை மிரட்டல் இருப்பதாகவும் சொன்னான். அபூர்வாவை பத்தி உங்களுக்கு சரியா தெரியுமா? அதிகம் தெரியாது டாக்டர். அவ ஃபெமினா மிஸ் மெட்ராஸ்ல 4 வருஷம் முன்னால ரன்னரப்பா வந்தா. மிஸ் மாம்பழம், மிஸ் பட்டர்ஃப்ளை, மிஸ் கோலான்னு இந்த அழகு போட்டி மாடல் பிசினஸ்ல இருந்துகிட்டு சட்டுன்னு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அந்த விளம்பரம், புகழ் வெளிச்சம், சொந்த சம்பாத்தியம் எல்லாம் நின்னு போயிடவே மத்தியான மெகா சீரியல் உலகத்துல மாட்டிக்கிட்டு வருஷம் ரொம்ப சல்க் பண்ணா. என் லைஃபே வேஸ்ட், கல்யாணம் செய்திருக்கவே கூடாது அப்படி இப்படின்னு. நான் இப்ப சொல்றியே லேட்டுமா, கல்யாணம் ஆவறதுக்கு முன்னாடியே இதை தீர்மானிச்சிருக்கணும்னு சொன்னேன். நான் செய்ததும் தப்புதான். ஹார்ட் அசோசியேஷன் அழகி போட்டியில ஜட்ஜா போயிருந்தேன். அவளை பார்த்ததுமே பிளாட் ஆயிட்டேன். புயல் வேகத்துல காதல், மின்னல் வேகத்துல கல்யாணம் செய்துகிட்டு வீட்டுல கொண்டு வந்து அலமாரியில வச்சுட்டேன். ஃப்ரிட்ஜ், மியூசிக் சிஸ்டம், வாஷிங் மிஷின் மாதிரி மனைவின்னு பண்ணியாச்சு. கிளினிக்ல 6 மணி, கேத்லாப்ல 6 மணின்னு தினம் 12 மணி நேரம் உழைக்கிறேன். 2 மணி வரை படிக்கிறேன். 6 மணி நேரம் தூங்குறேன். குளிக்கணும், சாப்பிடணும். அவளுக்குன்னு 1/4 மணி, அரை மணி கொடுத்தா பெருசு. ஞாயிற்றுக்கிழமையில தான் ஒருத்தர் முகத்தையே பார்த்துப்போம். ஒரு விதத்துல அவ மேல பாவமா இருக்குது. தேக்கடிக்கு வெக்கேஷன் போயிருந்தா கூட என்னை போன் தரத்துது. அதனால அவளுக்கு ரொம்ப டிப்ரெஷன் வந்து சைக்கியாட்ரிஸ்ட் கிட்ட காட்ட வேண்டியதாயிருச்சு. டாக்டர் ரவிக்குமார் கிட்ட போனதும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தது. ப்ரொசாக், உபயத்தால முன்ன மாதிரி எல்லாம் தலைமயிரை பிடிச்சு உடுக்கிறது இல்ல. ஆனா இப்ப புதுசா இது கிளம்பிருக்கு. ஒரு விதமான பாரானொய்யா. உங்ககிட்ட என்னதான் சொல்றாவ? தொடர்கண்ணில வர்றது அப்படியே உங்க லைஃப்லயும் வருதாம். அதுல 5வது அத்தியாயத்துல யாரோ கதாநாயகியை கொலை பண்ண போறதாகவும் அது தனக்கும் நடக்க போகுதோன்னு பயப்படுறாங்க. நான் தான் அதை எழுதுறேங்கிறாங்களா? அப்படி சொல்லல. யாரு எழுதுறாங்க? கண்டுபிடிக்கிறது ஒரு எல்லைக்கு மேல ட்ரேஸ் பண்ண முடியல டாக்டர். யார் எழுதுறாங்கன்னு ஒரு போட்டி வேற இருக்குது. ₹1,00,000 பரிசு. அப்படியா? அப்போ ஒண்ணு பண்றேன். அவ கூட 24 மணி நேரமும் இருக்கிறதுக்கு ஒரு அத்தையையோ பாட்டியையோ கொண்டு வச்சுக்க ஏற்பாடு பண்றேன். வீட்டுல தனியா இருக்காங்களா? வேலைக்காரங்க இருக்காங்க. ராத்திரி 11 மணி வரைக்கும், நான் வீட்டுக்கு போற வரைக்கும் இருப்பாங்க. 11 மணிக்கு தான் வீட்டுக்கு போவீங்களா? சொன்னேனே. கணேஷ், டாக்டர் உங்களை பிராங்கா ஒரு கேள்வி கேட்கலாமா? ஒரு கால் இக்கதையை நீங்க யாருக்காவது சொல்லி எழுத வைக்கிறீங்களோ? ஏன் அப்படி கேக்குறீங்க கணேஷ்? கதையில இருக்கிற விவரங்கள் எல்லாம் உங்களுக்கும் உங்க மனைவிக்கும் தவிர வேற யாருக்கும் தெரிய முடியாதுன்னு சொல்றாங்களே. என்ன விவரம்? உதாரணமா உங்க 2 பேருக்குள்ளேயும் சென்ற வியாழக்கிழமை நடந்த சண்டை. அவர் முகம் மாறியது. சொல்லிட்டாளா? டாக்டர், எங்ககிட்ட எதையும் ஒழிக்காம சொல்றது அனாவசிய சந்தேகங்களை கிளப்பாம இருக்கும். அனாமிகாங்கிறவங்களை பத்தி ஒரு விஷயம் சொன்னாங்க. இசிஜி மேட்டர். அதேதான். அது அந்த கதையில வந்திருக்கா? ஆமாம், வியாழக்கிழமை நிகழ்ந்ததுக்கு அப்புறம் உன்னை கொல்லும் தீர்மானம் உறுதிப்படுத்தி விட்டது அப்படின்னு. மை காட், யாரோ உள்ள இருந்து தகவல் கொடுக்கறாங்களா? நீங்க இல்லையா டாக்டர்? அபத்தமா இருக்கே. நான் எதுக்கு கொடுக்கணும்? நிச்சயமா நீங்க விவரம் எதுவும் கொடுக்கல. என்ன சொல்றீங்க கணேஷ்? எந்த மடையனாவது பத்திரிகைக்கு எழுதி போட்டுட்டு மனைவியை கொலை செய்வானா? எதுக்கும் நீங்க அந்த கதை 3 சாப்டர் வந்திருக்கு. முதல்ல அத படிச்சிருங்க. யாரையாவது படிச்சு காட்டு சொல்லணும். தமிழ் படிக்க தெரியாது எனக்கு. ஒரு சஜஷன் டாக்டர், உங்க மனைவியையே படிச்சு காட்ட சொல்லுங்களேன். 2 பேருக்கும் உள்ள அந்யோன்யம் அதிகமாகும் என்றான் கணேஷ். அது கூட நல்ல யோசனை தான். டாக்டர் டெலிபோனை எடுத்து தன் வீட்டு நம்பரை அமுக்கினார். அம்மா இல்லையா? ஓ அப்படியா? போனை வைத்து விட்டு குளிச்சிட்டு இருக்கா. நான் நிச்சயம் நீங்க சொன்ன மாதிரியே செய்றேன். நீங்களும் அவளுக்கு தைரியம் சொல்லுங்க. தனியா இருக்க பயமா இருந்தா கூட என் கிளினிக்ல வந்து உட்கார்ந்துருக்க சொல்றேன். கதையை படிச்சு காட்டு சொல்றேன். இந்த மாதிரி மண்டையை குழப்பிக்கிறதை அவன் நிறுத்தியே ஆகணும். கதை எழுதுறது யாருன்னு கண்டுபிடிக்க பாருங்க. செலவெல்லாம் ஒரு பொருட்டில்லை என்றார் டாக்டர். அவர் அறையை விட்டு விலகும் பொழுது, அடுத்த வாரம் பெங்களூர்ல ஒரு கான்ஃபரன்ஸ் இருக்கு, கேன்சல் பண்ண முடியாது என்றார். அபூர்வாவையும் அழைச்சிட்டு போங்களேன். தட்ஸ் அ குட் ஐடியா. இருவரும் கிளினிக்கை விட்டு வெளியே வரும்பொழுது டேட்டா என்ட்ரி பண்ணி கொண்டிருந்த அந்த பெண்ணை பார்த்தான். மிஸ் அனாமிகா? எஸ், கேன் ஐ ஹெல்ப் யூ? கேன் ஐ யூஸ் யுவர் போன் என்றான் வசந்த். அவன் டயல் செய்ய, நீங்கள் டயல் செய்த எண் உபயோகத்தில் இல்லை என்ற குரல்
வந்தது. போனை வைத்துவிட்டு ஒரு இசிஜி எடுக்கணும் என்றான் வசந்த். அவள் முகம் இறுகியது. எனக்கும் இசிஜிக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. நான் டேட்டா என்ட்ரி டேட்டா பேஸ் மட்டும்தான் பாத்துக்கிறேன். ரகுபதிங்கிறவர் தான் அதெல்லாம் பாத்துக்கிறார். உங்களுடைய ஆன்ஜைனா எப்படி இருக்கு? என்ன சொல்றீங்கன்னே புரியல. நீங்க யாரு? அபூர்வாவுடைய நண்பர்கள், லாயர்ஸ். அபூர்வா மேடம் உங்ககிட்ட என்னை பத்தி ஏதாவது தவறா சொல்லியிருந்தா அத்தனையும் போய். அந்த மாதிரி நடக்கவே இல்ல. ப்ளீஸ் போயிடுங்க. நான் இந்த மாசத்தோட ரெசிக்னேஷன் கொடுத்துடுறேன். டாக்டரும் ஒப்புட்டாரு. போதும், எனக்கு கெட்ட பேரு என்றாள் அனாமிகா. வெளியே வந்ததும் வசந்த், பாஸ் என்ன நம்பர் டயல் செய்தேன் தெரியுமா? டாக்டர் வீட்டுக்கு போட்ட நம்பர். நானும் கவனிச்சேன். என்ன பதில் வந்தது என்றான் கணேஷ். நீங்கள் டயல் செய்த எண் உபயோகத்தில் இல்லை. கணேஷின் புருவங்கள் உயர்ந்தன. அந்த ஆளை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? வீட்டில் அழகான பொண்டாட்டியை, பியூட்டி குவீனை வச்சுக்கிட்டு இந்த பெண்ணோட போய் டாக்டர் எப்படி சரசம் பண்ணிருக்க முடியும்? பாஸ், உங்களுக்கு புரியாது. பியூட்டி இஸ் இன் த ஐ ஆஃப் தி பிஹோல்டர். அழகுங்கிறது பாக்குறவங்க கண்ணில் தான் இருக்கு என்றான் வசந்த். இருந்தாலும் இந்த அனாமிகாவையும் அபூர்வாவையும் ஒப்பிட முடியுமா? மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசம். சில வேலையில மலை ஏறதை விட மடுவுல இறங்குறதுல அபாயம் கலர்ந்த கவர்ச்சி அதிகம் இருக்குதே பாஸ். 2 பேரும் நேரெதிர். அவங்க நல்ல சிவப்பு, இவ நல்ல கருப்பு. உயரம் பருமன் எல்லாமே நேரெதிர். அதேதான் காரணமா இருக்கலாம். கண்ணகி மாதவி சிண்ட்ரோம். அந்த காலத்திலிருந்து இதே மேட்டர் தான் பாஸ். டாக்டரை பத்தி நீ என்ன நினைக்கிற? அவர் சொன்னதுல ஒண்ணு மட்டும் ஊர்ஜிதம். டாக்டர் ரொம்ப பிஸி. அதனால அழகான மனைவிக்கு வீட்டுல போர் அடிச்சு போய் கதை படிச்சு மனசுல கொஞ்சம் கற்பனை அதிகமாகி கதையை யார் எழுதுறாங்கன்னு கண்டுபிடிச்சா மர்மம் விலகிடும். நாளைக்கு பூரா அதுக்கு செலவழிச்சிட்டு தான் உங்க அகர்வால் பிரீஃப் எழுத போறேன். பாஸ், ஒண்ணு பண்ணட்டுமா? அந்த அம்மா ரொம்ப பயப்படுறாங்க. அவரோ ஊருக்கு போறார். நான் வேணா ராத்திரி துணைக்கு அவங்க வீட்டுல சோஃபாவில போய் படுத்துக்கிட்டுமா என்றான் வசந்த். இதுதானே வேண்டாங்கிறது. நாம வக்கீல், டாக்டர் இல்ல. நம்ம தொழில் பகல் நேர தொழில் என்றான் கணேஷ். திருவல்லிக்கேணியில் பெரிய தெருவை யாரோ கேலிக்காக பெயரிட்டிருக்க வேண்டும். அத்தனை சிறிய தெரு. 2 திசையிலும் போக்குவரத்து. ஏராளமான சைக்கிள்கள். இருமரங்கிலும் நிறுத்தப்பட்ட போதாக்குறைக்கு தரையில் விரித்த காய்கறி கடைகள் வேறு. ஒரு கார் போக மறு கார் பின்வாங்க வேண்டிய நெருக்கமுள்ள பெரிய தெரு. அதிலிருந்து பிரிந்த சந்தில் இருந்தது ரமேஷ் வசிக்கும் ராமோஜி லாட்ஜ். மாடியில் பச்சை பெயிண்ட் அடித்த பிளைவுட் பிரிவுகள், தொப்பி இல்லாமல் தொங்கும் ஒற்றை பல்பு, நெருக்கமாக போடப்பட்ட கட்டில்கள், ஆளாளுக்கு ஒரு அலமாரி. சென்னையின் வேலையில்லா அல்லது அடிக்கடி வேலை மாற்றும் பிரம்மச்சாரிகளுக்கென்று ஏற்பட்ட தங்கிடம். ரமேஷ் முகச்சவரம் பண்ணி கொண்டிருந்தான். வாங்க வசந்த், கை கொடுங்க. ஃப்ரம் அட்ரஸ் கிடைச்சிருச்சு என்றான். காமிங்க. கவர்ல ரப்பர் ஸ்டாம்ப் இருந்தது. டாக்டர் ராமச்சந்திரங்கிறவருடைய கிளினிக் பெசன்ட் நகர்ல இருந்து வந்திருக்கு என்றான். வசந்த் அக்கவரை பார்த்தான். அதில் லேசாகத்தான் டாக்டர் கிளினிக்கின் ரப்பர் ஸ்டாம்ப் முத்திரை தெரிந்தது. முதல்ல ஒண்ணுமே தெரியல. அப்புறம் தீக்குச்சியை எரிச்சு தேய்ச்சு பார்த்தேன். மங்களா இருந்தது, தெளிவாயிருச்சு என்றான் ரமேஷ். கவருக்குள்ள என்ன இருந்தது? வழக்கம் போல அத்தியாயம், அப்புறம் வழக்கம் போல 500 ரூபாய் நோட்டு 1. வசந்த், என்னை விவகாரத்துல மாட்டி விட்டுறாதீங்க. எனக்கு வேற வேலை கிடைக்க போகுது. 2ஆம் லெவல் இன்டர்வியூ ஆயிருக்கு. கேளம்பாக்கம் ஏரியாவுல ஃபைபர் ஆப்டிக் கேபிள் போடுறதை சூப்பர்வைஸ் பண்ணணும். தினப்படி எத்தனை மீட்டர் ஆயிருக்குன்னு ரிப்போர்ட் பண்ணணும். 3000 ரூபாய் சம்பளம், ஒரு பைக் அவங்களே கொடுக்கறாங்க. கிரிக்கெட் பிளேயருங்க மாதிரி மூக்குல தடவிக்க லோஷன் கூட தராங்க. ஹார்ட்டை மாட்டிக்கிட்டு தெருவோர டீ கடையில உட்கார்ந்துகிட்டு நாட்டாமை வேலை. இந்த சனியன் எப்படி திருப்பி அனுப்புறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறப்போ கவரை உன்னிப்பா கவனிச்சேன். திருப்பி அனுப்பிச்சிடுறேன். நல்ல காலம். இனிமே தொடர்கதை வேற யாராவது எழுதிக்கிட்டும். இதுதான் லாஸ்ட் என்றான் ரமேஷ். வசந்த் அந்த அத்தியாயத்தை பார்த்தான். 5வது அத்தியாயம் படித்தான். திருக்கிட்டான். ஓடி போய் கணேஷுக்கு போன் செய்தான். பாஸ், விஷயம் விபரீதமாயிட்டு இருக்கு. என்னடா? 5வது அத்தியாயம் வந்திருக்கு ரமேஷுக்கு. அதுல கதாநாயகியுடைய கணவர் டாக்டர் கிருஷ்ணச்சந்தர் கான்பரன்ஸ்க்கு கோவாவுக்கு போறார். ராத்திரி ஒரு உருவம் வந்து அபூர்வாவை கழுத்தை நெரிச்சு கொன்னுடுது. அதை எழுதிட்டு தொடரும் அப்படின்னு போட்டிருக்காரு ஆசிரியர். கதை எங்கிருந்து வருதுன்னு ட்ரேஸ் பண்ண முடிஞ்சுதா? என்ன ஆச்சுரா? அந்த விவரம் கிடைச்சிருச்சு. டாக்டருடைய பெசன்ட் நகர் கிளினிக்ல இருந்து தான் அனுப்பப்பட்டிருக்கு. பாஸ், எனக்கு என்னவோ அது அத்தனை கற்பனை கதையில்லைன்னு தோணுது. உண்மையா கூட எல்லா எச்சரிக்கைகளும் இருக்குது. அபூர்வா பயப்படுறதுல காரணம் இருக்கு. போலீஸ்க்கு நான் சொல்லிடன்னு நினைக்கிறேன் பாஸ். நீ ஆபீஸ்க்கு வா முதல்ல என்றான் கணேஷ். வசந்த் வந்ததும், என்ன வசந்த், கேஸ் முடிஞ்சிச்சு போல இருக்கே என்றான் கணேஷ். இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு பாஸ். டாக்டர் ராமச்சந்தர் கிளினிக்ல இருந்து தான் கதை அனுப்பப்படுகிறது. இது நிச்சயமாயிருச்சு. யாரு அனுப்புறாங்கன்னு கண்டுபிடிக்கணும். கிளினிக்ல எத்தனை பேர் வேலை செய்யறாங்க?
கேப்பீங்கன்னு தெரியும். ரிசப்ஷன்ல ஒரு பொண்ணு இருக்குது டேட்டா என்ட்ரிக்கு. அனாமிகா ரிசைன் பண்ணியாச்சு. இசிஜி அசிஸ்டன்ட் 2 பேர் இருக்காங்க. எக்கோவ்ல ஒருத்தர், ஒரு வாட்ச்மேன், ஜிம்மின்னு ஒரு நாய், பாத்ரூம் கிளீன் பண்ண கொண்டமான ஒரு தெலுங்கு லேடி, ஒரு டிரைவர், இப்படி மொத்தம் 15 பேருக்கு மேல இருப்பாங்கன்னு தோணுது. அந்த கவரை காட்டு. கூரியரில் அது கதை அனுப்பப்பட்ட உரையின் மூலையில் கிளினிக்கின் முத்திரை தெளிவாக இருந்தது. கணேஷ் அபூர்வாவின் கணவருக்கு போன் செய்தார். டாக்டர், நீங்க எப்ப பெங்களூர் போறீங்க? சாயங்காலம் ஜெட் ஏர்வேஸ்ல போறேன். ஏன்? ட்ரிப்பை கேன்சல் பண்ணி மனைவி கூட இருக்க முடியுமா? ஏன்? 5வது அத்தியாயம் தொடர்கதை மேட்டர் சீரியஸ் ஆயிட்டு இருக்கு. கதையை உங்க கிளினிக்ல இருந்து யாரும் அனுப்புறதா தெரியுது. உங்க கிளினிக்ல ஆர்வம் உள்ளவங்க யாரும் இருக்காங்களா? சரியா சொல்ல தெரியல கணேஷ், முழுக்க விவரம் சொல்லுங்க. டாக்டர், நீங்க இன்னும் அந்த கதையையே படிக்கல? இல்ல, எங்க டைம்? என்னை கேட்டா இதெல்லாம் நான்சென்ஸ் அப்படிம்பேன். அபூர்வா இஸ் ஓவர் ரியாக்டிங். கொஞ்சம் கேளுங்க டாக்டர். இந்த வாரம் அனுப்பப்பட்ட கதை, அதுல இருக்கிற டாக்டரும் ஊரை விட்டு வெளியே கோவா போறார். ராத்திரி அவருடைய மனைவி கொல்லப்படுறாங்க அப்படின்னு கதை போகுது. அப்படியா? திஸ் இஸ் அன்பிலீவபிள். உங்க மனைவி அதை படிச்சா ரொம்ப பயப்படுவாங்க. அதனால நீங்க செய்ய வேண்டியது 2 காரியம். மயா பத்திரிகை செவ்வாய்க்கிழமை, அதாவது இன்னைக்கு வருது. அதை உங்க மனைவி படிக்காம பாத்துக்கணும். அவங்க கூட இருக்கணும். அல்லது பெங்களூருக்கு நீங்க கூட்டிட்டு போயிடுங்க. நீங்க சொல்லி பாருங்களேன், என் பேச்சை கேட்பான்னு தோணல. சமீபத்துல அவன் நடந்திருக்கிற விதமே சரியில்லை என்றார் டாக்டர். அப்படியா? எங்களுக்குள்ள அனாமிகா விஷயம் ஒரு பெரிய போராட்டமாவே நடந்துருச்சு. அதுல இருந்து அவ பேசாம அடந்தே ஆயிட்டா. மௌன யுத்தம் நடக்குது. எப்படியாவது இன்னொரு டிக்கெட் புக் பண்ணி அவங்களை அழைச்சிட்டு போறது நல்லது. சரி, போன் பண்ணி கேக்குறேன், என்ன சொல்றான்னு பாக்கலாம். அப்போ உங்க போனுக்கு காத்திருக்கவா? ஆமா. கணேஷ் போனை வைத்த போது வசந்த் என்ன சொல்றாரு என்றான். தான் சொன்னா அவள் கேட்க மாட்டாங்கிறாரு. அவர் பெங்களூர் போய்தான் ஆகணும்னா வசந்த், நீ போய் காவல் இருக்கிறது நல்லது. உன்னை நம்ப முடியாது. அனுதாபம்னு கொஞ்சம் நீ எல்லை மீறிடுவ. பாஸ், இதுதானே வேணாங்கிறது. கிளைண்ட் கிட்ட எப்பவாவது வம்பு பண்ணிருக்கனா சொல்லுங்க. ஒரு உதாரணம் சொல்லுங்க. பியூர் அஸ் ட்ரிவன் ஸ்னோன்னு. நீ ரொம்ப நல்லவன்டா. ஆனா சமூகம் 4 சொல்லுமே. அதுவும் கல்யாணமான பொண்ணு. மெகா சீரியல் ரேஞ்சுக்கு டைலாக் விடுறீங்க பாஸ். சமீபத்துல நத்தைன்னு ஒரு சீரியல் சாம்பிள் பார்த்தேன் பாஸ். கேன் யூ பிலீவ் இட்? 5 நிமிஷம் விளம்பரம், 5 நிமிஷம் டைட்டில் சாங், 5 நிமிஷம் ரீகேப், கதை இதுவரை. 5 நிமிஷம் மறுபடியும் விளம்பரம், ஆச்சு, ஓவர். தமிழ் கூறும் நல்லுலகத்தின் மேல் அடிக்கப்படும் மிக விஸ்தாரமான மொட்டை சந்தனம் தடவி. ஹிந்தில என்ன வாழுதாம்? ஹிந்திலையாவது கொஞ்சம் மச்சினிச்சி சகவாசம், அடல்ட்ரி எல்லாமே இருக்கே. இதுல எல்லாருமே நல்லவங்களா இருக்காங்க. ஒரு மாதிரி கை கால் எல்லாமே எனக்கு நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. அப்ப பாக்காத. அப்போது போன் அடித்தது. டாக்டர் தான். கணேஷ், அவளுக்கு போன் செய்து பார்த்தேன். கூட வரமாட்டாளாம். வேணும்னா நீ கேன்சல் பண்ணிக்கங்கிறா. தொடர்கதை அத்தியாயத்தை பத்தி சொல்லிட்டீங்களா? மேம்போக்கா சொன்னேன். நீ பயப்படுறதுல தனியா விட்டுட்டு போக தயக்கமா இருக்குன்னேன். உங்களுக்கு அதுதான் முக்கியம். போயிட்டு வாங்க அப்படிங்கிறா கணேஷ். யோசிச்சு பாருங்க, ஏதோ ஒரு பத்திரிக்கையில வர கற்பனை கதை, அதுக்கு போய் இத்தனை முக்கியத்துவம் கொடுத்து ஒரு இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ்க்கு போறதை நான் கேன்சல் பண்ணணுமா? கொஞ்சம் சொல்லுங்க கணேஷ். ஒரு எச்சரிக்கை தானே டாக்டர். நீங்க பெங்களூர் கட்டாயம் போகணும்னா நாங்க ஒருத்தர் வீட்டுக்கு போய் துணையா இருக்கிறதா தீர்மானிச்சிருக்கோம். உங்களுக்கு அப்செக்ஷன் இருக்குமோ? எனக்கு இல்லை. அதை அவள் விரும்புவாளான்னு தெரியல. கேட்டு பாருங்க. போன் பேசி முடித்த பொழுது மணி 4:30 இருக்கும். கணேஷ் வசந்திடம், அபூர்வாவை போய் பாரு, முழு விஷயத்தையும் சொல்லிடு, 3 ஆப்ஷன் கொடு. கணவனை வற்புறுத்தி கூட இருக்க சொல்லலாம், அல்லது இங்க வந்து ராத்திரி தங்கலாம், அல்லது நாம அங்க போய் இருக்கலாம். எப்படியும் தனியா இருக்க வேண்டாம்னு சொல்லிப்பாரு. என்ன நீங்க? நான் ஒரு முறை டென்டிஸ்டை பார்த்துட்டு வந்துடுறேன். செல்லுல பேசு. என்ன? அபூர்வாவின் வீடு சிபி ராமசாமி ஐயர் ரோட்டை விட்டு விலகி பல சந்துகளில் ஒன்றில் இருந்தது. அமைதியான இடம். 8 பிளாட் இருந்தது. அதிலிருந்து தள்ளி டாக்டரின் வீடு பின்னால் ஒளிந்திருந்தது. மரங்கள் சூழ்ந்து வேப்பங்காய்கள் இறைந்திருந்தன. பக்கத்து நிலத்தை டெவலப் செய்து கட்டி மிச்சமிருந்த பின் பக்கத்தில் தனி வீடு. அபூர்வா கதவை திறந்தாள். ஹவுஸ் கோட் அணிந்திருந்தாள். வாங்க வசந்த், இப்பதான் டாக்டர் போன் பண்ணார். புதுசா ஒரு குழப்பமாம். தெரியும், நாங்க தான் போன் பண்ண சொன்னோம். பெங்களூர் வர சொன்னார். நான் மறுத்துட்டேன். ஏன்னா எனக்கு அவர் மேல நம்பிக்கையே போயிடுச்சு. அவள் தடுமாறுவதை போல தெரிந்தது. கண்களில் லேசான சுழற்சி இருந்தது. அபூர்வா, ஆரியோ ஆல்ரைட்? கோவிச்சுக்காதீங்க. நீங்க குடிப்பீங்களா? எப்பவாவது ரெட் வைன். தனிமையிலையா? இல்லை, பயத்தால. என்ன பயம்? நாங்க தான் கூட இருக்கமே. வந்துட்டேனே. வேணும்னா ராத்திரி இங்க தங்குன்னு கூட பாஸ் சொன்னார். உங்களுக்கு ஆட்சேபனை இல்லாத பட்சத்தில் என்றான் வசந்த். தட் வாஸ் ஸ்வீட் வசந்த். நான் தான் பைத்தியமா அந்த கதை முழுக்க கற்பனை பண்ணிக்கிறேனா? அபூர்வா, அதை கற்பனைன்னு ஒதுக்க முடியல. டூ க்ளோஸ் டு ரியாலிட்டி. எல்லாமே ஒரு விதமான குரூரமான ஜோக்கா கூட இருக்கலாம், விபரீதமாகவும் இருக்கலாம். அலட்சியப்படுத்த முடியாது. ஒன்னு கேக்குறேன், ஷாக் ஆயிடாதீங்க.
ராமச்சந்தர் என்னை கொல்ல பண்ற சதியா இது என்றாள் அவள். வசந்த் திடுக்கிட்டான். அப்படி ஒரு ஆங்கிள் இருக்குதா? ஏன் அப்படி தோணுது உங்களுக்கு? அவருக்கு தான் எங்களுக்குள்ள நடந்த எல்லா உள் விவரங்களும் தெரியும். அது எல்லா கதையில வந்ததே. என்னை பயமுறுத்த டெரரைஸ் பண்றாரா? எப்படி சொல்ல முடியும்? யார்கிட்டயாவது அதை அவர் சொல்லியிருக்கலாம். உங்களை மிரட்டுறதுக்கோ அல்லது கொல்றதுக்கோ என்ன காரணம் இருக்க முடியும்? சொத்து தான், வேற என்ன? வரப்ப பாத்தீங்களே, இந்த ஏரியா முழுக்க என்னதுதான். முன்னால இருக்கிறதை பில்டர்ஸ் கிட்ட வித்து கிளினிக்கல் இன்வெஸ்ட் பண்ணார். மிச்சம் இருக்கிற இந்த லேண்ட் வேல்யூவே கோடிக்கணக்குல வரும். பில்டர் கிட்ட பேசிட்டு இருக்கார். நான் வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கேன். எதுக்கு அதிக பணம்? வர்ற பணம் போதும். சண்டை போடாம சந்தோஷமா இருக்கிறதா முக்கியம்னு அவர் சம்மதிக்கல. 2-3 தடவை கம்பல் பண்ணி பார்த்தாரு. எனக்கு என்னவோ அவர் தனியாவோ யாரோடவோ சேர்ந்தோ ஒரு பெரிய சதி பண்றாப்ல தோணுது. யாரோட? அனாமிகா. அவங்கதான் ரிசைன் பண்ணிட்டாங்களாம். அதெல்லாம் பாசாங்குங்க. இன்னும் வந்துட்டு இருக்கா. நீங்க அவளை பாத்தீங்கல்ல? பார்த்தேன். அவ மேல என்ன அப்படி ஒரு கவர்ச்சி? உங்களுடைய எதிர்மறைன்னு சொல்லலாம். சில வேளை இந்த கெமிஸ்ட்ரி புரியறது கஷ்டம். யோசிச்சு பாருங்க அபூர்வா. இந்த மாதிரி பத்திரிகையில முதல் வாரம் எழுதிட்டு அடுத்த வாரம் அதை செயல்படுத்துறதெல்லாம் கேனத்தனமான காரியமா இல்ல? நீங்க யோசிச்சு பாருங்க வசந்த். இதுவே அவருடைய பாதுகாப்பா இருக்கலாம் இல்லையா? அவர் மேல குற்றச்சாட்டு வந்தா எந்த கோர்ட்டும் நம்பாது இல்லையா? எழுதி வச்சு கொலை பண்றதாவது. யானை தன் தலையிலேயே மண்ணை அள்ளி போட்டுக்கிறப்புல. அபூர்வா, நீங்க இன்னைக்கு வந்த மையா படிச்சீங்களா? வாங்கி வச்சிருக்கேன், படிக்கல. படிச்சிருங்க. அதுக்கு முன்னாடி ஒரு ஆசாமி இந்த மாதிரி எழுதி வச்சு கொலை பண்ணுவாருன்னு அந்த கேஸ் உங்ககிட்ட வந்தா எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? பியூர் அண்ட் சிம்பிள் இன்சானிட்டி ப்ளீன்னு ஒரு பைத்தியக்காரன் தான், நட்கேஸ் தான் அந்த மாதிரி செய்வான்னு வாதாடி 3 வருஷத்துல வெளியே கொண்டு வந்துருவோம். அச்சா, ஓஎஸ், நீங்க சொல்றதுலயே ஒரு பாயிண்ட் இருக்கு. உங்க கணவர் பண கஷ்டத்துல இருக்கிறாரா? தெரியலையே வசந்த். என்கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறார். கிளினிக்ல நிறைய கேஷ் கலெக்ட் ஆகுது. இந்த வாரம் அனுப்பின தொடர்கதையில உங்க கணவர் கோவா போறார். ராத்திரி கொலை நடக்குது. ஐயோ வசந்த், என்ன இப்படி ஒரு குண்டை தூக்கி போடுறீங்க? பாருங்க, இதை 2 விதமா பார்க்கலாம். எல்லாமே கற்பனை கதை, யாரோட விளையாடுற சைக்காலஜிக்கல் கேம். அது உங்க கணவராகவும் இருக்கலாம் அல்லது கிளினிக்ல இருக்கிறாங்களாவும் இருக்கலாம். இப்படி சொல்றீங்க? கதையை அனுப்பிய உரையில கிளினிக்குடைய முத்திரை இருக்குது. வசந்த், எனக்கு இப்போ பிளீஸ், நிஜமாவே ஏதோ பெரிய ஆபத்து இன்னைக்கு ராத்திரி வரப்போகுதுன்னு நடுக்கமா இருக்கு. வசந்த், என்னை விட்டுறாதீங்க, போயிடாதீங்க பிளீஸ், இங்கேயே இருங்க. அவர் பெங்களூர் போயிடுறார். நான் ராத்திரி தனியா இருக்க முடியாது. அவள் கண்களில் மிகுந்த பயம் தெரிந்தது. சரி, இருக்கேன், கவலைப்படாதீங்க. என் மேல் நம்பிக்கை இருக்குதுல்ல? என்னங்க, நீங்க என் பிரதர் மாதிரி. அப்படி வேண்டாம், நல்ல நண்பன்னு வச்சுக்கலாம். ராத்திரி வந்துடுறேன். அது வரைக்கும் வேலைக்காரங்க இருக்காங்களே, ஒரு தலையணை, கொசுபத்தி, டிவி ரிமோட், ஒரு கிளாஸ் மைலோ போதும் என்றான் வசந்த். வசந்த் அலுவலகத்துக்கு வந்து 2 நாட்களாக தேங்கியிருந்த கேஸ் காகிதங்களை கவனித்தான். மெயில் பார்த்தான். கணேஷ் தீவிர யோசனையில் இருந்தான். என்ன பாஸ், நம்ம கிளைண்ட் ஒருத்தர் விசிடி சிங்கப்பூர்ல வாங்கி கொண்டு வந்திருக்கார். அவரை 292ல பிடிச்சிருக்காங்க. எப்படிரா, அது குற்றமாடா? விசிடி ஆபாசமானதா இருந்தா குற்றம். 292 ஆபாசமான புத்தகத்தை, படத்தை, பொருளை விற்கிறதோ, வாடகைக்கு தர்றதோ, மத்த பேருக்கு கொடுக்கறதோ, பொதுமக்களுக்கு காட்டுறதோ குற்றம்ங்கிறது. அந்த ஆள் என்ன விசிடி வச்சிருந்தார்? டைட்டிலே இல்ல. அப்ப நிச்சயம் பக்தி படம் தான். எதுக்கும் ஒரு காப்பியை போட்டு பாத்துருங்க. கிளையாரவம்னு ஜல்லி அடிக்கலாம் பாஸ். அபூர்வா ஒரு அதிர்ச்சிகரமான கேள்வி கேட்டாங்க. என்ன, இது எல்லாமே அவ கணவர் டாக்டர் ராமச்சந்தர் செய்யறதா இருக்குமான்ட்டு? எனக்கு ஏற்பட்ட முதல் சந்தேகமே அதுதான்டா, முட்டாள். அப்படியா? அப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்க இத பத்தி? நான் எதுவும் மொழிக்கு வரல. பத்திரிகையில கதையா எழுதிட்டு கொலை பண்ணுவாங்கிறது ரொம்ப நம்ப முடியாததா இருக்கே. அது அவருடைய அலிபையா இருக்கலாம். இருந்தாலும் கொஞ்சம் இழுவைதாண்டா. இப்ப என்ன, அந்த ஆளு பெங்களூர் போயிருக்காரே. அபூர்வா ராத்திரி துணைக்கு இருக்க வர சொல்லியிருக்காங்க. போயிட்டு வா, துப்பாக்கி எடுத்துட்டு போ. அதான் யோசிச்சேன் பாஸ். லைசன்ஸ் புதுப்பிச்சாச்சுல்ல, பாக்கணும் பாஸ். போனில் ஒரு பீட்சா ஆர்டர் செய்து 2 பேரும் சாப்பிட்டு மற்ற வேலைகளை முடித்து விட்டு ஒரு முக்கியமான பிரீஃப் எழுதிவிட்டு கிளம்புவதற்கு மணி 8:30 ஆகிவிட்டது. ஆபீஸை பூட்டும் பொழுது உள்ளே போன் மணி அடித்தது. வசந்த் அழுத்து கொண்டான். ஐயையோ, மறுபடியும் எல்லா போட்டையும் திறக்கணுமா? போய் போன் பிடிவாதமாக அடித்துக் கொண்டிருந்தது. ஒரு தடவை நின்று மறுபடியும் அடித்தது. கணேஷ் அதை பாய்ந்து எடுத்து கணேஷ் என்றான். கணேஷ், உடனே வாங்க, நான் சந்தரை கொன்னுட்டேன். கணேஷும் வசந்தும் சிபி ராமசாமி ஐயர் ரோட்டை விட்டு ஒதுங்கி இருந்து சந்து வீட்டுக்கு சென்றிருந்த பொழுது நிச்சலனமாக இருந்தது வீடு. கணேஷ் கதவை தட்டி பார்த்தான். தானாக திறந்து கொண்டது. அபூர்வா, அபூர்வா என்று கூப்பிட்டார்கள். பதில் இல்லை. நாய் குரைத்து கேட்டது. மெல்ல உள்ளே சென்றார்கள். விசும்பல் சப்தம் கேட்டது. ஹாலில் டிவியில் யாரோ அழுது கொண்டிருந்தார்கள்.
குழாய் ஒழுகி கொண்டிருந்தது. நாய் வெளியே கட்டி போட்டு குறைத்து கொண்டிருந்தது. அபூர்வா, எங்க இருக்கீங்க? கணேஷ் வந்திருக்கேன். வசந்த் சமையல் அறைக்குள் நுழைவாசலில் கீழே பார்த்து, பாஸ் பாருங்க. ரத்தக்கரை. சமையல் அறைக்குள் நுழைந்தான். தரையில் கீழே டாக்டர் ராமச்சந்தர் கிடந்தார். அவர் முகம் பக்கவாட்டில் சாய்ந்து, வாய் திறந்து நெற்றி சுருங்கி இருந்தது. சட்டையின் கை ஒருவாறு மடங்கி இருந்தது. உள்ளங்கையில் ரத்தம் இன்னும் உறையாமல் கசிந்து கொண்டிருந்தது. மணிக்கட்டில் வாட்ச் இல்லை. வெயில் படாத சூடது இருந்தது. வசந்த், உயிருக்கா பாரு. மாட்டேன் பாஸ், இந்த வேலை மட்டும் வேண்டாம். கணேஷ் அவனை முறைத்து பார்த்து உடலை புரட்டாமல் கழுத்தில் விரல் வைத்து பார்த்தான். மார்பில் காது வைத்து பார்த்தான். போயிட்டார். வசந்த் அபூர்வா என்று உரைக்க அழைத்து பார்த்தான். பதிலே இல்லை. நாய்தான் அதிகமாக குறைத்தது. ஓடிட்டாங்களோ? இல்லை வசந்த், பிளாட் பெருசா லைட் எரியுது பாரு, அங்கதான் போயிருக்கணும். இரு, நான் போய் விசாரிக்கிறேன். வேண்டாம் பாஸ், எனக்கு டெட்பாடி கூட தனியா இருந்து பழக்கம் இல்ல. பயப்படாதடா, டெலிபோன் வந்தா எடுக்காதே. அந்த வீட்டோடு ஒட்டியிருந்த பிளாட்களில் ஒன்றில் வாசலில் பிரகாசமாக விளக்கெரியாதன் ஹாலில் தலையை பிடித்து கொண்டு அபூர்வா மூக்கிலும் கண்களிலும் மிகுதியாக நீர் வடிய உட்கார்ந்திருந்தாள். ஒருவர் போனை தட்டி உயிர்ப்பித்துக் கொண்டிருந்தார். இருக்கீங்களா என்றான் கணேஷ். அவனை பார்த்ததும் அவள் ஓடி வந்து கட்டிக்கொண்டு, கொன்னுட்டேன் கணேஷ், கொன்னுட்டேன். அந்த வீட்டுக்காரர், நீங்க தான் கணேஷா? நல்ல வேலை வந்தீங்க. என்ன சொல்றாங்கன்னே புரியல, ஒரே குழப்பம். ஓகே அபூர்வா, வாங்க போகலாம். பாடி எங்க இருக்கு? வீட்டுக்குள்ள கிடக்கு, பார்த்தேன். ஐயோ ராமு, தேவகி, கதவை சாத்திக்கோ. என்ன எழடா இது? இப்ப போலீஸ் வருமா? நான் வேற சாட்சி சொல்லணுமா? உங்க பேர் என்ன சார்? பத்ரிநாத். பத்ரிநாத், கொலை நடந்தா போலீஸ் வராம குறுக்கலா வருவாரு? வெறுப்பேத்தாதீங்க. கணேஷ் அவளை மெல்ல வாங்க அபூர்வா என்று அழைத்து கொண்டு போனான். கைத்தாங்களாக கொஞ்சம் அழுத்தமாகவே அணைத்து கொண்டு அவர்கள் வீட்டுக்கு சென்றான். என்னை கொல்ல வந்தார் கணேஷ் என்று அரற்றி கொண்டிருந்தாள் அபூர்வா. பாஸ், ஏன் இவ்வளவு நேரம்? உடல் நீளமாயிட்டே இருக்கு. போலீஸ்க்கு சொல்லிட்டேல்ல. சொல்லணுமா? என்ன விளையாடுறியா வசந்த்? அவளை சோஃபாவில் உட்கார வைத்தான். முதல்ல போலீஸ், ஆம்புலன்ஸ் எல்லாத்துக்கும் சொல்லணும். என்னை அரெஸ்ட் பண்ணுவாங்களா? என்னதான் ஆச்சு சொல்லுங்க. வசந்த், கணேஷ், என் கணவர் பெங்களூர் போறதா தானே சொன்னார். போகவே இல்லை. திடீர்னு பாக்குறேன், பின்னால வந்து நிக்கிறார். வசந்தும் கணேஷும் ட்ரிப்பை கேன்சல் பண்ண சொல்லிட்டாங்க. உனக்கு துணையா இருக்க வந்துட்டேன். என்ன பயம் என்கிட்டன்னு சொல்லிட்டு அப்புறம் என்னென்னவோ பேத்துறார். என்ன? அந்த கதையை ஒருத்தன்கிட்ட சொல்லி எழுதுறது நான் தான்னு யாராவது நம்புவாங்களா? முன்கூட்டியே எழுதிட்டு பொண்டாட்டியை கொன்னுட்டான்னா போலீஸ் நம்புவாங்களா? இப்ப நான் உன்னை கொன்னுட்டு அடுத்த பிளைட்ல பெங்களூர் போயிட்டானா யாருக்குமே தெரியாது. எவனோ ஒரு பைத்தியக்காரன் கொன்னுட்டான்னு தானே நினைப்பாங்க. நான் பைத்தியக்காரனா? நான் பைத்தியக்காரனாடி இல்லையே. இப்படி சொல்லிக்கிட்டே கிச்சன்ல செலுத்தி என்னை மடக்கிறார். பின்னால போறேன், மேடை தடுக்குது. கையை பிடிச்சிட்டு பின்னால மடக்கிறார். என்ன ஏதோ பட்டுது எனக்கு. கிச்சன் கத்தி. கணேஷ், எங்கிருந்து அந்த கத்தி வந்தது? எங்கிருந்து எனக்கு அப்படி சக்தி வந்ததுன்னு தெரியல. அப்படியே திமிர ஒரே குத்து எக்கச்சக்கமா உள்ள போயிடுச்சு. அப்படியே புருஷனை கொழுவியாடின்னு கேட்டுக்கிட்டே முழு வெயிட்டோட தடுமாறி எம்எல்ஏ விழறார். மூச்சு எனக்கு திணறுது. அதுக்குள்ள என் கழுத்துல எல்லா விரலையும் வச்சு அழுத்துறார். முழுக்க அழுத்தி எனக்கு உயிர் போறதுக்குள்ள அவருக்கு போயிடுச்சு. பாருங்க. அவள் கழுத்தில் சிவப்பு கோடுகள் தெரிந்தன. அபூர்வா, ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். இப்ப என்ன ஆகும்? கவலைப்படாதீங்க, நாங்க எல்லாமே பாத்துக்கிறோம். வசந்த், அலமாரியில டிராங்குலைசர் ஏதாவது இருக்கான்னு பாரு. வசந்த் அலமாரியில் தேட கணேஷ் ஹாலின் நடுமேசையில் வைத்திருந்த சிறிய சூட்கேஸை கவனித்தான். அதன் அடையாள பட்டையில் டாக்டர் ராமச்சந்திரன் கார்டு சொருகியிருந்தது. அதன் வகையில் ஏர் டிக்கெட் சொருகியிருந்தது. என்னை கைது பண்ணுவாங்களா கணேஷ்? வசந்த், என்னடா பண்ணணும்? போலீஸ் ஆபீசர் வரட்டும், செஞ்சதை அப்படியே ஒப்புக்கட்டும். 45 ஒன்னும் கீழ் கஸ்டடிக்கு தன்னை ஒப்படைக்கட்டும். பொண்ணா இருக்கிறதால ராத்திரி அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க. நாளை ரிமாண்டுக்கு வரும். அப்ப வாதாடி பாத்துக்கலாம். கணேஷ் அபூர்வாவை பார்த்து, பாருமா, நீங்க உங்க கணவரை கொன்னதா சொன்னது நிஜம்தானே? ஏன் அப்படி கேக்குறீங்க? அவருக்கு வேற ஏதாவது ப்ராப்ளம், ஹார்ட் அட்டாக், அதிர்ச்சி அல்லது ஏதாவது காரணத்தால தப்பி தவறி கீழே விழுந்ததால இறந்திருக்கலாம் இல்லையா? இல்ல, என்ன தாக்க வந்தார். அதை தடுக்க அவரை கத்தி எடுத்து குத்திட்டேன். அதான் நிஜம். கணேஷ், என்னை நீங்க காப்பாத்துவீங்களா? உங்ககிட்ட பெங்களூர் போறதா சொல்லிட்டு சற்றும் எதிர்பார்க்காம வந்தப்போ என்ன மணி இருக்கும்? இப்பதான் 1 மணி நேரம் கூட ஆகியிருக்காது. வாசலில் மண்டையில் நீல விளக்கின் சிமிண்டலுடன் ஆம்புலன்ஸ் வந்து சேர்ந்தது. கூட்டம் கூடி பணியினலிலும் அரை டிராயரிலும் ஆர்வ பார்வையுடன் பக்கத்து எதிர்வீட்டுக்காரர்கள் மெல்ல தயக்கத்துடன் குழுவினார்கள். அதே சமயம் போலீஸ் ஜீப்பும் வந்திருந்தது. அதிலிருந்து வெளிப்பட்டு இங்கும் அங்கும் பார்த்து கொண்டு தன் தொப்பியை சரி செய்து கொண்டு வந்த இன்ஸ்பெக்டர் பெயர் பாலாஜி. நீங்க தான் போன் பண்ணினீங்களா என்றார். ஆமாம், என் பெயர் கணேஷ். அந்த கணேஷா? ஆமா. கை கொடுங்க, உங்களை ரொம்ப நாளா சந்திக்கணும்னு ஆசை. வசந்தும் வந்திருக்காரா? இருக்கானே.
சௌகரியமா போச்சு. சொல்லுங்க, என்ன நடந்தது? கணவன் கொல்ல வந்தார். அதுல இருந்து தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக கத்தி எடுத்து குத்திட்டாங்க. நீங்க ஸ்பாட்ல இருந்தீங்களா? இல்ல, போன் பண்ணி வந்தோம். கலக்கமா இருக்காங்க. உங்க கேள்விகளை குறைவா நீங்க வச்சுக்கலாம். பாலாஜி உள்ளே வந்து குனிந்து டாக்டரின் உடலை தொட்டு பார்த்தார். சூடு இருக்குது, அதிக நேரமாகல. பாலாஜி பல உடல்களை பார்த்தவர் என்று தெரிந்தது. பாலாஜிக்கு கணேஷை பார்த்ததில் ஒரு உற்சாகமும் தன் திறமையை காட்ட வேண்டும் என்ற ஆர்வமும் இருப்பது தெரிந்தது. கணேஷ், இது சடன் அஸ்பிக்ஷியாவில ஏற்படுறது. நாக்கு லேசா வெளியே வந்திருக்கு பாருங்க. வசந்த், எங்க போறீங்க? இருங்க, எனக்கு இவ்வளோ விவரம் வேண்டாம் பாலாஜி சார். லேசா நுரை கலந்த ரத்தம் தெரியுது பாருங்க. எதனால செத்துருப்பாங்க? என் அனுபவத்துல கத்தி மார்ல பாஞ்சிருக்கு. நுரையீரல் பங்க்சர் விழுந்து ஆக்சிஜன் கம்மியா போய் அஸ்பிக்ஷியா தான். ரத்தமும் நிறைய ஊத்தி இருக்கார். எக்கச்சக்கமா குத்து விழுந்திருக்கு. எப்படி ஆயுதம் கிடைச்சது? கிச்சன்ல கத்தி அதோ கிடக்கு பாருங்க. நீங்க தொடலையே? இல்ல. அவங்களை பாக்கலாமா? பலசாலியா இருப்பாங்களோ? எதுக்காக கொன்னாங்களாம்? 2 பேரும் சண்டை போட்டுட்டாங்களா? இம்பல்சிவ் மர்டரா? வசந்த், ஏன் கேக்குறீங்க? வினோதமான கதை இது. பொது மாதிரியா மனைவியை கொல்ல இவர் பிளான் போட்டிருக்காரு. இந்த அம்மா அதை ஓரளவு எதிர்பார்த்ததால உள்ளுக்குள்ள ஒரு எச்சரிக்கை இருந்திருக்கு. இல்லைன்னா இவங்க காலி தப்பிச்சிருக்காங்க என்றான். நீங்க 2 பேரும் எப்படி வந்தீங்க? என்கிட்ட பாதுகாப்பு கேட்டாங்க. கொடுக்கலையா? வர்றதுக்குள்ள சம்பவம் நடந்து முடிஞ்சிருச்சு. பொண்ணு பேர்ல நியாயம்னு சொல்லுங்க. நியாயமோ அநியாயமோ, தாக்க வந்திருக்காரு. தற்காப்புக்காக திருப்பி தாக்கியிருக்கா. செத்துட்டார். ஓபன் அண்ட் ஷட். இதற்குள் அபூர்வா அறையிலிருந்து வெளியே வர, அம்மா கவலைப்படாதீங்க. தற்காப்புக்காக கணவனை கொன்னீங்கன்னு நிரூபிச்சு வச்சுன்னா உங்களுக்கு ரொம்ப குறைவான தண்டனை தான் கிடைக்கும். கணேஷ், வாங்க ஹாலுக்கு போலாம். இவங்க மாடலா? எக்ஸ் மாடல். பேப்பர்காரங்க முச்சிருவாங்களே. ஹாலுக்கு வந்து உட்கார்ந்தார்கள். என்னதான் ஆச்சு? எப்படி உங்களை முதல்ல அணுகினாங்க? சொல்லுங்க. அம்மா, நீங்க எதுவும் பேச வேண்டாம். இப்ப இவங்க சொல்றது சரியான்னு தலையாடினா கூட போதும். டென்ஷன்ல இருக்கீங்கன்னு தெரியுது. சொல்லுங்க கணேஷ் என்றார் இந்த இன்ஸ்பெக்டர் பாலாஜி. மையான ஒரு பத்திரிகை வருது தெரியுமா? தெரியுமே, அதுலதான் 5வது அத்தியாயம்னு ஒரு கதை வருது. என் மனைவி இது யாரு எழுதுறதுன்னு மண்டையை போட்டு உடச்சுக்கிட்டு இருக்கா. ₹1,00,000 பரிசாம். நீங்க அந்த கதையை படிக்கிறீங்களா? எங்கெங்க டைம். படிச்சிருங்க. காரணம் அது வர எல்லா சம்பவங்களும் இங்கே நடந்திருக்கு. திஸ் இஸ் இன்ட்ரெஸ்டிங் கணேஷ். முதல்ல இருந்து சொல்லுங்க. சொன்னான். கணேஷ், எனக்கு ஒண்ணு தோணுது. இதுக்கு அந்த பத்திரிகை ஆபீஸ்க்கு ஒரு வாரண்ட் எடுத்துட்டு போய் எடிட்டரை கலக்கிடுறேன். அவங்க யார் எழுதுறாங்கன்னு வாசகர்களுக்கு ஒரு பெரிய போட்டி வச்சிருக்காங்க. சொல்ல மாட்டாங்க. கொலை விழுந்துருச்சு. போட்டியாவது மண்ணாங்கட்டியாவது யார் எழுதுறதுன்னு சொல்லித்தான் ஆகணும். கோர்ட் ஆர்டர் வாங்கிட்டு போலாம். தேவையில்லை. எழுதுறது யாருன்னு தெரிஞ்சிருச்சு. திருவள்ளிக்கேணியில ஒரு வேலை இல்லாத இளைஞன், பேரு ரமேஷ். அட்ரஸ் சொல்லுங்க, கைது பண்ணிட்டு வரேன். தேவையில்லை, அத அவன் நேரடியா எழுதுறது இல்ல. வாரம் அவனுக்கு இன்ஸ்டால்மெண்டா கொரியர் அனுப்புறாங்க. ட்ரேஸ் பண்ணிடலாமே. பண்ணியாச்சு. அது டாக்டருடைய கிளினிக் இருந்துதான் வருது. தெரிஞ்சிருச்சு. துடிப்பா வேலை செஞ்சிருக்கீங்க. அப்ப டாக்டர் தான் யார்கிட்டயோ சொல்லி எழுதுறாருன்னு தெரியுது. கேஸ் க்ளோஸ் என்றான் பாலாஜி. ஏறக்குறைய அப்படித்தான். என்னை ஜெயில போடுவீங்களா என்றாள் அபூர்வா. குற்றம் திட்டமிட்ட கொலை குற்றமா நிரூபிக்கப்பட்டாலே தவிர உங்களை அரெஸ்ட் பண்ண தேவையில்லை. இப்பவே நீங்க நடந்ததை ஒப்புக்கிட்டதால எங்க கஸ்டடியில சரண்டர் ஆனாப்லதான். கிளினிக்ல உள்ள எத்தனை பேரையும் விசாரிச்சிடலாம். கணேஷ் தயக்கத்துடன், அப்படிதான் செய்யணும்னு தோணுது. ஏன் தயங்குறீங்க? இது யாருடைய பை? டாக்டருடையது. ஏர்போர்ட் போகாம இங்க வந்திருக்கார். டிக்கெட் கூட இருக்கு. சாயங்காலம் போக வேண்டிய பிளைட்டை கேன்சல் பண்ணிருக்கார். அடுத்த பிளைட்ல போறதா சொன்னாதா? செக் பண்ணிடலாமே. விமான டிக்கெட்டை அவர் பார்த்தார். ராத்திரி பிளைட்டுக்கு தான் டிக்கெட். முதல்ல பிளைட்டுக்கு புக் பண்ணிட்டு அடுத்ததுக்கு மாத்தினாரா? பாருங்க. பாத்திரலாம். ஜெட் ஏர்வேஸ்ல மேனிஃபெஸ்ட் கிடைக்கும். அம்மா, நீங்க ரெஸ்ட் எடுத்துக்கங்கம்மா. உங்க கணவர் உங்களை தாக்க வந்ததப்போ தற்காப்புக்காக அவரை தடுக்க போய் தற்செயலா கத்தியை பயன்படுத்தினால காயம்பட்டு அவர் இறந்துட்டதா ஸ்டேட்மெண்ட் கொடுத்தீங்கன்னா மேன்ஸ்லாட்டர்லா வந்துரும். கணேஷை பார்த்தால் அபூர்வா ஒத்துக்கங்க என்றான் கணேஷ். டாக்டர் ராம்சந்தரின் உடல் வெள்ளை துணியால் மூடப்பட்டு வெளியே எடுத்து செல்லப்பட்டது. ஆம்புலன்ஸ் பின்வாங்கி ஏறக்குறைய கூடம் வரை வந்துவிட்டது. அதில் உடலை வைத்த பொழுது கை மட்டும் வெளியே தெரிவதை கணேஷ் கவனித்தான். அதில் விரல் இடையில் ஒரு முடி இழை தெரிந்தது. அபூர்வா தன் அறைக்குள் விசும்பும் சப்தம் கேட்டது. கதவை தட்டினான். மூக்கை உறிஞ்சி கொண்டே திறந்தாள். கண்கள் சிவந்து அவள் இப்பொழுது அழகாக இல்லை. போலீஸ் போயிட்டாங்களா? போயாச்சு. எனக்கு என்ன ஆகும் இனிமே? கவலைப்படாதீங்க அபூர்வா. உங்களுக்கு பயமா இருந்தா என்று ஆரம்பித்த வசந்தை தடுத்து நிறுத்தினான் கணேஷ். வேலைக்காரி யாரும் துணைக்கு வச்சுக்கலையா? ஏன் தனியா இருந்தீங்க? வேலைக்காரன் இருந்தான். தங்கச்சி கல்யாணம்னு சொன்னான். எப்படியும் வசந்த் வரப்போறாரேன்னு 1/4 மணி நேரம் தானே, போனா போகட்டும்னு சொல்லிட்டேன். தப்புதான். நீங்க தனியாவா இருந்தீங்க? ஆமாம். கதவை உள்தாப்பா போட்டுக்கிட்டு. எதுக்காக திரும்பி வந்தீங்கன்னு கேட்டீங்க? ஆமாம்.
என்ன சொன்னார்? கவலையா இருந்தது. ஃப்ளைட்டுக்கு போகல, உனக்கு துணியா வந்துட்டேன்னாரு. அவர் எந்த ஃப்ளைட்டுக்கு போறதா இருந்தது? என்கிட்ட சொல்லலையே பாஸ். என்கிட்ட முதல் ஃப்ளைட்டுன்னு தான் சொன்னார். 2வது ஃப்ளைட்டுக்கு இருக்கு, மாத்திருக்கார். உங்ககிட்ட அதை பத்தி சொன்னாரா? கேன்சல் பண்ணிட்டதா சொன்னார். உங்ககிட்ட அவர் உண்மையே சொல்லலை. அடுத்த ஃப்ளைட்டுக்கு டிக்கெட் வச்சிருக்கார். என்ன மனசுல வச்சிட்டு இருந்தாரோ பயமுறுத்தினார். உன்னை இப்ப கொண்டுட்டு ஃப்ளைட்டை பிடிச்சிட்டு போயிட்டா யாரும் நம்ப மாட்டாங்க, சந்தேகப்பட மாட்டாங்கன்னு. எனக்கு வெளவெளுத்து போச்சு. அபூர்வா, தெளிவா ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லுங்க. நாளைக்கு கோர்ட்ல உங்க கேஸை எடுத்து வாதாட எங்களுக்கு அது உபயோகமா இருக்கும். சொல்றேன். உள்ள வந்தார். நீங்க கிச்சன்ல இருந்தீங்க, திடீர்னு பின்னால வந்ததா சொன்னீங்க. ஆமாம். கழுத்துல விரல் வச்சு அழுத்தினார். அதுக்குள்ள எனக்கு கத்தி கிடைச்சிருச்சு. ஆத்திரத்துல குத்திட்டேன். அப்படியே என் மேல விழுந்துட்டாரு. அழுத்தின கை என்னாச்சு? சொன்னேனே, எனக்கு உயிர் போறதுக்கு முந்தி அவருக்கு போயிடுச்சு. அழுத்தம் குறைஞ்சு தளர்ந்துருச்சு. உங்க தலைமுடி எதையும் பிடிச்சு இழுக்கல? இல்ல. அவள் வெற்று பார்வை பார்த்தாள். எல்லாம் கனவா கணேஷ்? என்னை எப்ப எழுப்ப போறீங்க? இல்லம்மா, கனவு இல்ல, கதையும் இல்ல, இது நிஜம். முடிஞ்சா தூங்குங்க, காலையில பாக்கலாம். ஐயோ கணேஷ், வசந்த், யாராவது ஒருத்தர் கூட என்கிட்ட இருந்துதான் ஆகணும். நான் இருக்கேன் பாஸ். 2 பேரும் இருக்கோம் என்றான் கணேஷ். வசந்த் அவனை ஒரு மாதிரியாக பார்த்தான். கணேஷ் அலட்சியமாக, உன்ன சில விஷயங்களை எந்த சூழ்நிலையும் நம்ப முடியாது வசந்த். என்ன பாஸ்? நான் பழைய வசந்த் இல்லவே இல்ல. நண்பர்கள் எல்லாம் அவனோட மச்சினிகளை என்கிட்ட ஒப்படைச்சிட்டு போறான். சிஸ்டர், உள்ள போய் படுத்துக்கங்க, நாங்க ஹால்ல இருக்கோம். கணேஷ், மில்க் ஏதாவது வேணும்னா கிச்சன்ல ஃப்ரிட்ஜ்ல இருக்கு. ஓ, கிச்சன் தான், பூட்டி இருக்கே. எங்களுக்கு தேவை மில்கை விட ஸ்ட்ராங்கா ஏதாவது வாங்கிக்கிறோம். இரவு விளக்கு எரிந்து கொண்டிருக்க, ஸ்பிளிட் ஏசி சப்தம் இல்லாமல் இயங்கிக் கொண்டிருக்க. கணேஷ் ஒரு சோஃபாவில் சாய்ந்தான். வசந்த் மற்றதை படுக்கையாக்கி போர்த்து கொண்டு படுத்திருந்தான். அப்போது செல்போன் மணியின் முணமுணுப்பு கேட்டது. திருக்கிட்டு எழுந்த கணேஷ் அதை மெல்ல எடுத்தான். பட்டனை அழுத்தினான். சாப்டர் அனுப்பியாச்சு. ஹலோ, யார் பேசுறது? கணேஷ். சாரி. போன் பட்டனை வைக்கப்பட்டது. கணேஷ் சற்று நேரம் யோசித்தான். இந்த குரலை கேட்டிருக்கிறான். கால் எந்த நம்பரிலிருந்து வருகிறது என்பதை கண்டுபிடிக்க செல்போனில் வசதி இருந்தது. குட்டி திரையின் வளவழித்து கேட்டான். ஒரு காகிதத்தில் எண்ணெய் குறித்து கொண்டு பைக்குள் போட்டு கொண்டான். அதிகாலை எழுதும் பொழுது அவனுக்கு எதிரே அபூர்வா உட்கார்ந்திருந்தாள். குட் மார்னிங். சாரி, தூங்கிட்டேன். நான் தூங்கவே இல்லை கணேஷ், உங்களையே பார்த்துக்கிட்டு உட்கார்ந்திருந்தேன். போலீஸ் வருமா? 11 மணிக்கு வருவாங்க. அதுக்குள்ள நீங்க குளிச்சுட்டு இருங்க. எனக்கு மையா பிரதிகள் எல்லாம் வேணும். இதுவரைக்கும் எத்தனை அத்தியாயம் வந்திருக்கு? 4. வரப்போற அத்தியாயத்தோட முடியுது. இங்கேயும் முடிஞ்சிருச்சு. யார் எழுதுறாங்கன்னு எப்ப அறிவிப்பாங்களாம்? 30ஆம் தேதி போட்டி முடிஞ்ச பிற்பாடு. வசந்த் இன்னும் தூங்கிக் கொண்டிருந்தான். அபூர்வா குளிக்க சென்றாள். ஏ வசந்த், எழுந்திரு. வசந்த் சோம்பல் முறித்து எழுந்து, காஃபி இருந்தா நல்லா இருக்கும் பாஸ். ராத்திரி ஒரு கேனா. கதையை எழுதுறது யாருன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்றேனாம். டிடிஎஸ் கழிச்சிட்டு 1 லட்சம் ரூபாய் வருதாம். அப்பதான் யோசனை தோணுச்சு. போலீஸ்காரங்க கூட பத்திரிகை ஆபீஸ்க்கு போய் கதையை எழுதுறது யாருன்னு ஒரு கோர்ட் ஆர்டர் வாங்கிட்டு போனா என்ன? அவங்க நிச்சயம் செய்வாங்க வசந்த். அதுக்குள்ள தன் பையில் இருக்கும் காகிதத்தை எடுத்து, இந்த நம்பரை ட்ரேஸ் பண்ணி பாரு. இது என்ன பாஸ்? நடுராத்திரி செல்போன்ல வந்தது. சாப்டர் அனுப்பியாச்சுன்னு கேட்ட குரலா இருந்துச்சு. இந்த நம்பரை எங்கேயோ பாத்திருக்கேனே. வெயிட் எ மினிட். வசந்த் டெலிபோனில் அந்த நம்பரை சுழற்றினான். நான் நினைச்சது சரியா போச்சு. அந்த ரமேஷ் தங்கியிருக்க ராமோஜி மெஸ் நம்பர் இது. என்ன பேசினா? சரியா காதுல விழல. சாப்டர் பத்தி என்னவோ கேட்ட மாதிரி இருந்தது. பெயரை கேட்டதும் வெச்சிட்டான். குரல் ரொம்ப பரிச்சயமானதா இருந்தது. அதான் பாஸ், அந்த ரமேஷ். இங்க எதுக்கு போன் பண்ணணும்? கணேஷும் வசந்தும் ஒருவரை ஒருவர் கண்ணுக்கு கண் பார்த்து கொண்டார்கள். பாஸ், கேஸ் அவ்வளவு சிம்பிள் இல்லையா? அப்படிதான் தோணுது. அபூர்வா, டூத் பேஸ்ட் இருக்குதா? வாஷ் மிஷின் பக்கத்துல இருக்கு என்றார். கிச்சன்ல போய் காஃபியை போட்டுக்கலாமா? கிச்சன் தானே பூட்டிருக்கே. போலீஸ் அதுல மார்க் எல்லாம் போட்டிருக்காங்களே. சரி, அக்கம் பக்கத்துல கிடைக்குமா? பிளாஸ்க் ஏதாவது வச்சிருக்கா? அபூர்வா குளித்து விட்டு பச்சை சாரி அணிந்து தலையை துவட்டி கொண்டு வந்தாள். கணேஷ் எதிரில் உட்கார்ந்தாள். உங்களுக்கு இந்த சமயத்துல எப்படி நன்றி சொல்வேன்? பணத்தால தீர்த்து வைக்கக்கூடிய கடனா இது? பணமும் வாங்கிப்போம். சும்மாரு வசந்த். உட்காருங்க அபூர்வா. போலீஸ் வரதுக்குள்ள சில விஷயங்களை தெளிவுபடுத்தணும். அதான் கேட்டுட்டீங்களே. இதற்குள் வாசலில் அழுகுரல் கேட்டது. வாயை துண்டால் பொத்தி கொண்டு அழுது கொண்டே உள்ளே வந்தான். ஐயா போயிட்டீங்களா? டாக்டர் ஐயா போயிட்டாங்களாமா? என்ன பாடுபடுத்தினாங்க? அம்மா, நான் இருந்திருக்கணும். இல்லாம போயிட்டனே. நடந்ததை கேட்டதும் பதறி போச்சுங்க. அம்மாவுக்கு எத்தனை மன கஷ்டம். என்ன பண்றது பிரான்சிஸ், விதி. வசந்த் காஃபி பிளாஸ்குடன் வந்தான். வசந்த், அந்த ரமேஷ் உடனே இங்க வர சொல்லு. போன் பண்ணிட்டேன் பாஸ். நீ அபூர்வா கூட பேசிட்டு வசந்த். பிரான்சிஸ் கொஞ்சம் வாங்க. அவனுக்கு 30-35 வயது இருக்கலாம். சீருடையில் இருந்தான். நீங்க டிரைவராகவும் இருக்கீங்களா? ஆமாங்க. அம்மாவுக்கு அப்பப்போ ஓட்டுவேன். ஐயாவுக்கு ஒரு காரை அவரே ஓட்டிப்பாரு. ஐயாவும் அம்மாவும் சண்டை போட்டுப்பாங்களா? பிரான்சிஸ்,
அடிக்கடிங்க. எதை பத்தி இப்ப சொல்லிரலாமே. டாக்டர் ஐயாவுக்கு கொஞ்சம் பெண் பிள்ளைங்க வீக்னஸ்ங்க. பிள்ளைக்குட்டி இல்லையா, அலையிற மனசுங்க. 2-3 தடவை கையும் களமா பிடிச்சிட்டாங்க. எல்லாம் பெரிய இடத்து பொல்லாப்புங்க. அதுவும் இசிஜி ஆபரேட்டர் அனாமிகான்னு ஒரு பொம்பளை இருந்துச்சு. அவகிட்ட டாக்டர் என்னதான் கண்டாரோ, அதனால எத்தனை பிரச்சனை. அம்மாவும் ரொம்ப கோபக்காரவங்க. பட்டுன்னு அடிச்சா திருப்பி அடிச்சிருவாங்க. நிறைய படிச்சவங்க. உன் தங்கச்சி கல்யாணம் நல்லா நடந்துச்சா? யார் தங்கச்சி? உன் தங்கச்சி தான். எனக்கு தங்கச்சியே கிடையாதே. யாருப்பா கேட்டாண்ட? ரமேஷ் வெளியோரமாக வந்து ஸ்கூட்டரை நிறுத்தி விட்டு வந்தான். வசந்த் அவனை உற்சாகமாக வரவேற்றான். இது யார் வீடு? தெரியாத மாதிரி கேக்குறீங்களே ரமேஷ். நேத்து ராத்திரி போன் பண்ணினீங்களா இல்லையா? நானா? என்ன விளையாடுறீங்க? போன் பண்ணி சாப்டர் அனுப்பிச்சாச்சுன்னு சொன்னீங்களே. நீங்க என்ன பேசுனீங்கன்னே புரியல. இது டாக்டர் வீடு தெரியும்ல? தெரியாதே. நீ எங்க ஆபீஸ்ல சந்திச்ச அபூர்வா இங்கதான் இருக்காங்க. ராத்திரி டாக்டர் கொலை பண்ணப்பட்டார், அது தெரியுமா? அவன் முகம் சிரித்தது. ஐயோ, என்ன சார் சொல்றீங்க? தெரியாம வந்து மாட்டிக்கிட்டேன் போல. நீங்க அனுப்பிச்ச கதையின் சம்பவங்கள் எல்லாம் தவறாம நடந்துருச்சு. டாக்டர் காளி கதையில வர மாதிரியே. ஐயோ, எத்தனை முறை சொல்வேன். நான் கதை எழுத்துல, நான் ஒரு குரியர். யார் அனுப்பிச்சாங்கன்னு நீ சொல்லியே ஆகணும். போலீஸ் உங்களை சும்லா விடாது, அடிப்பாங்க. முட்டி ஸ்ட்ராங்கா இருக்குதா? தட்னா வலி தாங்குமா? இந்த செல் நம்பர் யார் தந்தாங்க என்றான் கணேஷ். அவங்கதான், கதை சாப்டர் அனுப்புறவங்க தான். ஆம்பளையா பொம்பளையா? தெரியாதுங்க. என்னையா விளையாடுறியா? பாருங்க, முதல்ல இருந்து சொல்லிடுறேன். தலைகால் புரியுதா பாருங்க. பரமசிவன் ஒருத்தர் சென்சாருக்கு ஸ்கிரிப்ட் அடிக்கிறவர். அவர்கிட்ட வேலை கேட்டிருந்தேன். அவர் இந்த வேலை செய்யறியான்னு கேட்டார். அவர் தான் இந்த செல் நம்பரும் கொடுத்தார். கொடுத்து சாப்டர் அனுப்பிச்சாச்சு. தகால் மட்டும் அப்பப்போ கொடுனாரு. ஆம்பளையா பொம்பளையான்னு கேட்டீங்களே, சில சமயம் ஆம்பளை குரல் பதில் சொல்லும், சில சமயம் பொம்பளை என்றான் ரமேஷ். கதிரை ஸ்கிரிப்ட் எப்படி வந்துகிட்டு இருந்தது? கையெழுத்துலதான். அது எல்லாம் இருக்கா? ரூம்ல இருக்கு என்று கதறினான் ரமேஷ். மவனை, உனக்கு மன்னிப்பே கிடையாது. இந்த மாதிரி அனாமதா காரியம் ஒப்பிட்டு எப்படிப்பட்ட குழப்பம் பாரு. கொலையில முடிஞ்சிருச்சு. இப்படியாகனு ஒண்ணுமே தெரிஞ்சிருந்தா செய்திருக்கவே மாட்டேன். வசந்த் சார், இருக்கு, உனக்கு இருக்கு. வசந்த், இவன் கூட போய் கதைகளுடைய கையெழுத்து பிரதியை வாங்கிட்டு வந்துரு. காட்டினான் இந்த ஆளு. அப்பவே வாங்கி வச்சிருக்கணும் பாஸ். கணேஷ் அபூர்வாவிடம் வந்து, உங்கள் கையெழுத்து சாம்பிள் வேணும் என்றான். அபூர்வா எந்தவித தயக்கமும் காட்டாமல் தரேன் என்றாள். போலீஸ்காரர்கள் கொஞ்சம் தாமதமாகத்தான் வந்தார்கள். பாலாஜி, கணேஷ் என்ன சொல்றீங்க என்றான். இந்த அம்மா சொல்படிதான் அப்படியே நடந்திருக்கு. ஒரு எஃப்ஐஆர் பதிவு பண்ணிட்டீங்கல்ல? ஆச்சு. எப்படியும் இவங்கதான் கொன்னதா ஒப்பிட்டதால மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணியாகணும். நீங்க ஸ்ட்ராங்கா வாதாடி பார்த்து பெயில கேட்டு பாருங்க. எங்க பக்கத்துல இவங்களை கஸ்டடியில வச்சுதான் ஆகணும். இல்லைன்னா தப்பிச்சு போயிடுவாங்கன்னு எல்லாம் சொல்ல போறது இல்ல. உங்க மேல நம்பிக்கை இருக்கு. முதல் காரணமா என்ன தோணுது உங்களுக்கு? பொம்பளை விவகாரங்க என்றான் வசந்த். டாக்டரா? ஆமாங்க, கில்லாடி. இத்தனை அழகான பொண்டாட்டிய வச்சுக்கிட்டே வா. அதாங்க சோகம். சில பேருக்கு அழகுனா என்னன்னு ஐடியாவே கிடையாது. இருக்கிறதை விட்டுட்டு பறக்கிறதை பிடிப்பாங்க. இந்த கேஸ்ல இந்த அம்மாவுக்கும் டாக்டருக்கும் மனஸ்தாபம் ஏற்பட்டிருக்கு. சொத்து இவங்க பேர்ல இருக்குது. அதனால சண்டை முத்தி போயிருக்கலாம். போராததுக்கு பிளாண்டரிங் வேற. பத்திரிக்கையில கதையா எழுதி வச்சு இப்படி செய்வானா? கிறுக்கனாவன். இவன் கொண்டு இருந்தா அப்படிதான் வாதாடி இருப்போம். 3 வருஷத்துல வெளியே வந்திருப்பான். இன்னொரு கதை எழுத. ஏதோ சினிமா பாத்திருக்காங்க, அதுதான் ஐடியா தோணி இருக்கும். கணேஷ், வெளிப்படையா தெரியறதுதான். உள்ளுக்குள்ள இருக்கிற உண்மையையும் நீங்க நம்புறீங்களா? வசந்த் அந்த கதையோட கையெழுத்து பிரதி கொண்டு வருவான். அதான் ஆதாரமான சாட்சியம். அதை அபூர்வா கையெழுத்தோட ஒப்பிட்டு பார்த்துட்டு ஒற்றுமை இல்லைன்னா அபூர்வா சொல்றதை முழுசா நம்பலாம். நீங்க ரொம்ப உஷாரான ஆளு. ராஜேந்திரன் சார் உங்களை பத்தி அடிக்கடி சொல்வாரு. ஜீப்பை எடுத்துட்டு போங்க வசந்த் என்றார் பாலாஜி. அப்படி இருக்கிறதாலதான் உங்க மாதிரி ஆபீசருங்க நம்பிக்கைக்கு பாத்திரமாக இருக்க முடிகிறது என்றான் கணேஷ் பாலாஜியை பார்த்து. போலீஸ் ஜீப்பில் ரமேஷுடன் சென்ற வசந்த் அரைமணியில் திரும்ப வந்தான். என்னடா, கிடைச்சதா? இல்ல பாஸ், ரூம் பூட்டி இருந்தது. ரூம் மேட் எடுத்துட்டு போயிருக்கான்னு சொன்னான். கான்ஸ்டபிளை கூட அனுப்பிச்சு ரூம் மேட்டை தேடி கண்டுபிடிச்சு அந்த கையெழுத்து பிரதியை எடுத்துக்கிட்டு வர சொல்லி இருக்கேன். இங்க உங்களுக்கு உதவி தேவைப்படும்னு வந்துட்டேன். ரூம்மேட் எங்கேயாவது சாப்பிடக்கிட்ட போயிருப்பான். அப்படி வரலன்னா பூட்டை உடைச்சிட வேண்டியதுதான். தேவை இருக்காதான்னு நினைக்கிறேன். ரமேஷ் ஓடிட மாட்டானே? மாட்டான். அவன் ஒரு தொடை நடுங்கி. இன்ஸ்பெக்டர் பாலாஜி வெளியே வந்தார். பாலாஜி சார், அபூர்வா தயாராகி வர வரைக்கும் இருக்கீங்களா? நானும் வசந்தும் போய் ஒரு காஃபி சாப்பிட்டுட்டு வரோம் என்றான் கணேஷ். எனக்கும் வேலை இருக்குது. அவங்க தயாராகிறதுக்கு 1 மணி நேரம் ஆகணும்னாங்க. அதனால கான்ஸ்டபிளை வச்சுட்டு போறேன். நீங்க போயிட்டு வாங்க. கேஸை எப்படி வாதாட போறீங்க? தன்னை காப்பாதிக்க செய்த செயல்னு தான். கொல்லணும்னு நோக்கம் இல்ல, இறந்தவனுக்கு தான் அந்த நோக்கம்னு. அதான் சரி. மிஞ்சி போனா 304ல 2 வருஷம் கிடைக்கும். பெண் பிள்ளை ஜட்ஜா இருந்தா விடுதலை கூட கிடைக்கும். அவர்கள் இருவரும் பார்க் ஷெரட்டானில் இருந்த காஃபி ஷாப்புக்கு சென்றார்கள். காலை வேலையாததால் கூட்டம் இல்லை.
2 காஃபியும் சாண்ட்விச்களும் கொண்டு வர சொல்லிவிட்டு உட்கார்ந்தார்கள். கண்ணாடிக்கு வெளியே நீச்சல் குளத்தில் வசந்தின் கவனம் நிலைக்க, வசந்த், இந்த நாற்காலியில உட்காரு என்று எதிரிறக்கி மாறினான். ஏன் பாஸ்? நான் சொல்றது நீ கவனமா கேட்கணும். அங்க இங்க மனசை அலாய் விடாத. அபூர்வாவுடைய கேஸை நாம எடுத்துக்கிட்டு வாதாடணுமா? சொல்லு. ஏன் பாஸ் திடீர்னு இந்த அடிப்படை சந்தேகம்? டாக்டர் அபூர்வாவை கொலை செய்ய வந்தாருன்னு நீ உண்மையா நம்புறியா? ஆமாம், அப்படித்தானே கதை வசனம் போயிட்டு இருக்கு. ஒரு மாறுபட்ட சினேரியா தன கவனி. இந்த கொலையை திட்டமிட்டு அபூர்வாவை செய்திருக்கலாம்னு எப்பவா தோணுச்சோ உனக்கு? இல்ல பாஸ், தோணல. முதல் அத்தியாயத்திலிருந்தே 2 சாத்தியமும் இருந்ததே. அபூர்வா நம்மை முதலா சந்திக்க வந்த போது கவனிச்சியா? அழகா இருந்தாங்க. பேசிக் இன்ஸ்டிங்க்ட்னு ஒரு சினிமாவை பத்தி சொன்னாங்க. அதுல வர்றாப்புல ஒரு கதை ஐயாவுல யாரோ எழுதுறதா சொன்னாங்க. எதுக்காக அபூர்வா நம்ம கிட்ட அதை சொல்லணும்? பயமா? இல்லை. அப்படி கதையா எழுதிட்டு கொலை செய்துட்டு அகப்பட்டுக்கிட்டாலும் இன்சானிட்டி பிளீல வெளியே வந்துடலாம்ங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கா. அது அந்த திரைப்படத்துல வருது. அதனால அவளுக்கு முதல்ல வக்கீல்களுடைய ஆதரவு தேவைப்படுது. உண்மைதான் பாஸ். இதுல 2 பேர் மட்டும்தான் சஸ்பெக்ட். 2 பேர் மட்டும்தான் சந்தேகம் இருக்க முடியும். டாக்டர் ராம்சந்தர், அவர் மனைவி அபூர்வா. புரியுதா? புரியுது பாஸ். அத்தனை அந்தரங்கமான சொந்த விஷயங்கள், மச்சம் போன்ற விவரங்கள் அவங்க 2 பேருக்கு மட்டுமே தான் தெரிஞ்சிருக்கணும். அதை விட வியாழக்கிழமை நிகழ்ந்ததுக்கு அப்புறம் உன்னை கொல்வது உறுதிப்பட்டு விட்டதுன்னு 2வது அத்தியாயத்துல எழுதியிருந்தது. வியாழக்கிழமை என்ன நிகழ்ந்ததுன்னு கேட்டப்போ அந்த அனாமிகா மேட்டர் வெளியே வந்தது. டிரைவர் கூட டாக்டருக்கு இந்த சபலம் அதிகம்னு சொல்லியிருக்கான். அதனால அழகான மனைவியை ஒதுக்கி விட்டு மற்றொரு பெண்ணை கணவன் நாடும் பொழுது ஏற்படும் கோபத்தினால் அபூர்வாவே இந்த கொலையை திட்டமிட்டு செய்திருக்க கூடும் அல்லவா? பாஸ், நீங்க சொல்றது விளங்குது. டாக்டருக்கு அவளை கொல்ல காரணம் கம்மிங்கிறீங்க. அப்படியும் சொல்ல முடியாது. சொத்து அல்லது அனாமிகாவனால ஏற்பட்ட கோபம்னு அவளுக்கு தகுந்த காரணம் இருக்கு. யார் யாரை கொன்னாங்கிறது தான் தெளிவா இல்ல. அபூர்வா டாக்டரை கொன்னு இருக்காங்க. திட்டமிட்டா தற்காப்புக்காகவா? அதான் தெரியல பாஸ். கதையை டாக்டர் எழுதியிருக்க முடியுமா? ஏன் முடியாது? யார்கிட்டயா சொல்லி எழுதியிருக்கலாம். அபூர்வா? அவளும் எழுதியிருக்க முடியும். பின்ன 2 பேர்ல யார் தான் குற்றவாளி? டாக்டர் வேணுமென்றே டிக்கெட்டை கேன்சல் பண்ணி திருப்பி வந்தாரா, அல்லது அவருக்கு போன் செய்து பயமா இருக்கிறது வா என்று இவள் அழைத்தாளா? டிரைவரை இவங்களே போக சொல்லியிருக்கலாம்னு தோணுச்சு. தங்கை கல்யாணம்னு சொன்ன காரணம் பொய்யா இருந்தது. அதுதான் என் சந்தேகத்தை துவக்கியது. மறதியில சொல்லிருக்கலாம், அல்லது நான் வரப்போறேங்கிறதுனால டிரைவரை அனுப்பிச்சிருக்கலாம் இல்லையா? சிம்பிள் வசந்த். டாக்டர் கொல்ல வந்தாரா, வரவழைத்து கொல்லப்பட்டாரா? இவ்வளவுதான் மேட்ரே. இது எப்படி தெரியும்? கதையின் அத்தியாயத்தை எழுதின கையெழுத்தும் அபூர்வாவுடைய கையெழுத்தும் ஒத்து போச்சுன்னா தெரிஞ்சிரும் இல்லையா? நிச்சயம். போகலாம் வா, கதை முடிய போகுது. இருவரும் மறுபடி அபூர்வாவின் வீட்டுக்கு சென்றார்கள். அபூர்வா, நான் தயார், போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகலாமா என்றாள். கணேஷ் அவளை ஆழமாக பார்த்தான். அவள் கைகளை பார்த்தான். மெல்லிய இந்த கரங்களுக்கு அத்தனை பலம் வந்திருக்குமா? எப்படியும் கையெழுத்து ஒப்பிட்டால் தெரிந்து போகிறது. அவளே முன்வந்து கேட்டாள். கணேஷ், என் கையெழுத்து சாம்பிள் கேட்டீங்களே? ஆமாம் என்றான். இங்கிலீஷா தமிழா? தமிழ்தான். சமீபத்துல தமிழ்ல ஒன்னும் எழுதல, தேடி பாக்குறேன். வேண்டாம்னு ஒன்னு செய்யலாமே, நான் டிக்டேட் பண்றேன், சொல்றதை அப்படியே எழுதி காட்டுங்க என்றான். அவள் அது கூட சரிதான் என்றாள். கணேஷ் வசந்தை அர்த்தத்துடன் பார்த்து புருவத்தை உயர்த்தினான். ஒரு பேப்பர், பால் பாயிண்ட் பேனா எடுத்துக்கிட்டு வாங்க என்றான். அவள் வெள்ளைத்தாள் எடுத்து வந்து ஒரு புத்தகத்தை அடியில் வைத்துக்கொண்டு சொல்லுங்க என்றாள் ஒரு பள்ளி பிள்ளையின் ஆர்வத்துடன். எழுதுங்க. 5வது அத்தியாயம் என்னும் கதையை எழுதுவது நான் தான் முழுவதும் திட்டமிட்டு என் கணவரை கொல்வதற்காக இதை எழுதினேன், செய்தேன். என் கணவரை நான் தான் போன் செய்து வரவழைத்தேன். என்னை அவர் தாக்க வந்ததாக சொன்னது பொய். அவரைத்தான் நான் தாக்கினேன். அவர் எனக்கு துரோகம் செய்த ஒரே காரணத்திற்காக கொல்ல திட்டமிட்டேன். பத்திரிகையில் எழுத செய்ததும் நான் தான். எழுதி ஒரு 2ஆம் நபர் மூலம் அத்தியாயங்களை அனுப்பியது நான் தான். என் கணவரின் அலுவலகத்தில் இருந்து மேலுரையை எடுத்து வந்தேன். என் மேல் சந்தேகம் ஏற்படாதவாறு அனுப்பி வைத்தேன். ஏன் இந்த கையெழுத்தையும் அத்தியாயத்தின் பிரதியின் கையெழுத்தையும் ஒப்பிட்டு பார்த்தாலே உங்களுக்கு உண்மை தெரிந்துவிடும். என்னை போலீஸ் கைது செய்தாலும் எனக்கு புத்தி சரியில்லை என்று வாதாடி என்னை தண்டனையின் கடுமையிலிருந்து கணேஷும் வசந்தும் காப்பாற்றி விடுவார்கள். அவர்கள் எனக்காக வாதாடி ஜெயிப்பார்கள் என்ற நம்பிக்கையில்தான் நான் அவர்களிடம் வந்தேன். கணேஷ் அதை சொல்லி முடித்ததும் எழுதியாச்சா என்றான் வசந்த். வேற ஏதாவது இருக்கா என்றாள். இக்கண்ணா இச்சன்னா சரியா போட்டிருக்க மாட்டேன், மன்னிச்சுக்கங்க, தமிழ்ல எழுதி கொஞ்ச நாளாச்சு. அவள் கொடுத்த அந்த காகிதங்களை சேகரித்து கொண்டார்கள். வாசலில் ஜீப் வந்து நிற்க, ரமேஷ் வந்துட்டான் பாஸ் என்றான் வசந்த்.
என்னப்பா, கையெழுத்து பிரதி கிடைச்சுதா? கிடைச்சுதுங்க. நல்ல வேளை அது என் கையெழுத்து இல்ல, கதையை நான் எழுதலன்னு தெரிஞ்சிடும் என்றான். உன்னை பத்தி யார்பா இப்ப பேசினாங்க? கூடாத. ரமேஷ் கொண்டு வந்த அத்தியாயத்தின் கையெழுத்தையும் அபூர்வாவின் கையெழுத்தையும் ஒப்பிட்டு பார்த்ததில் பொருந்தியதா பொருந்தவில்லையா சொல்ல தேவையில்லை. பின் குறிப்பு: மயா நடத்திய போட்டியில் 5வது அத்தியாயம் தொடர்கதையை எழுதியவர் தமிழில் தற்பொழுது எழுதும் எந்த எழுத்தாளரும் இல்லை. புதிய எழுத்தாளர் என்கிற பதில் எழுதிய சென்னை 18ஐ சேர்ந்த ஆர். கமலக்கண்ணன் என்கிறவருக்கு 1,00,000 ரூபாய் பரிசு அளிக்கப்பட்டதாக அறிவித்தார்கள்.